அமர்ந்திருக்கிற கட்சியின் கும்மிடிப்பூண்டி தொகுதி மாவட்ட செயலாளர் தம்பி நேசகுமார் அவர்களே, அன்னையை இழந்து வாடும் அவரது அருமை பிள்ளைகள் அந்தோணி அவர்களே, ஆபிரகாம் சுப்பிரமணி அவர்களே, ஏகாம்பரம் அவர்களே, அம்சா மாரியம்மாள் ஆகிய சகோதரிகளே, இந்நிகழ்வில் பங்கேற்று மறைந்த அன்னைக்கு அஞ்சலி செலுத்தி அமர்ந்திருக்கிற கட்சியின் முன்னணி தலைவர்கள் அண்ணன் நீலவானத்து நிலவன் அவர்களே, பாலசிங்கம் அவர்களே, மண்டல செயலாளர் தளபதி சுந்தர் அவர்களே, மண்டல துணை செயலாளர்கள் செஞ்சி செல்வம் அவர்களே, ஏகாம்பரம் அவர்களே, ஆவடி ராமதாஸ் அவர்களே, வழக்குரைஞர் சித்தார்த்தன் அவர்களே, வழக்குரைஞர் நெடுஞ்செழியன் அவர்களே, கிமு திராவிடமணி அவர்களே, திருவள்ளூர் தொகுதி மாவட்ட செயலாளர் ஆர்வி யோகா அவர்களே, பூந்தமல்லி மாவட்ட செயலாளர் அருண் கௌதம் அவர்களே, திருத்தணி தொகுதி மாவட்ட செயலாளர் தண்டபாணி அவர்களே மற்றும் தண்டலம் தமிழ்ச்செல்வன், ரஞ்சித், வழக்குரைஞர் நரசிம்மன், வழக்குரைஞர் பாக்கியராஜ், ஆல்பர்ட், சதீஷ்குமார், பூண்டி ஒன்றிய செயலாளர்கள் இனியன் பஞ்சா, தொகுதி மாவட்ட செய்தி தொடர்பாளர் பூண்டி ராஜா, கருஞ்சிறுத்தை சுகுமார், சிறுத்தை தியாகு, CN அண்ணாதுரை, தேவிலால், அறிவுச்செல்வன், தளபதி அருள், சந்தோஷ், சுப்பிரமணி, சம்பத் ஆகிய தோழர்களே, நகர பொறுப்பாளர்கள் விஷ்ணுதாஸ், ஜபா, மணி, ஊத்துக்கோட்டை பொறுப்பாளர்களே, இந்நிகழ்வை ஒருங்கிணைத்திருக்கிற தோழர்கள் மாம்பாக்கம் அருண் நிலவன், பாண்டி வினோத், தங்கராஜ், சிறுத்தை ஜெய், முருகேஷ், கார்த்திக் ஆகிய தோழர்களே, பாக்சர் மணி அவர்களே, ஜீவா அவர்களே, மற்றும் திருவள்ளூர் ஒன்றிய செயலாளர் விழா வெங்கடேசன், திருமிழிசை நகர செயலாளர் சேகர், தரோகா சதீஷ் ஆகிய தோழர்களே, செவ்வை கோதண்டன், உதயா அருண்குமார், ரஞ்சித் குமார்
உள்ளிட்ட இயக்கத்தின் முன்னோடிகளே, இந்த கிராமத்தை சார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 102 வயது வாழ்ந்து நிறைவாழ்வு வாழ்ந்து சாதனை படைத்து இயற்கை எய்தியிருக்கிற அன்னை அபூர்வம்மாள் அவர்களுக்கு இந்த நேரத்தில் எனது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். அபூர்வம் என்று நாம் சில நேரங்களில் பேசுவதுண்டு. எப்போதாவது நடக்கிற ஒன்று, எவராலும் செய்ய முடியாத ஒன்று, வழக்கத்திற்கு மாறான ஒன்று ஏதும் நடந்தால், நிகழ்ந்தால் அதை அபூர்வம் என்று சொல்வோம். இந்த அன்னைக்கு பெயரே அபூர்வம். பிறக்கிற போதே அவருடைய பெற்றோர் இந்த பெண் குழந்தை வழக்கமான மனிதர்களைப் போல, சராசரி மனிதர்களைப் போல வாழ மாட்டார், 100 ஆண்டுகளை கடந்து வாழ்வார், இவர் அபூர்வமான ஒரு பிறவி என்று கருதி அவருக்கு அபூர்வம்மாள் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். பெயருக்கும் அவருடைய வாழ்க்கைக்கும் அவ்வளவு பொருத்தமாக இருக்கிறது என்பது நமக்கு வியப்பளிக்கிறது. அந்த நீளவானத்து நிலவன் அவர்கள் சொன்னதைப் போல 100 ஆண்டு வாழ்க என்றுதான் நாம் எல்லோரையும் வாழ்த்துவோம். அதுவே ஒரு ஒப்புக்காக நாம் சொல்லுவது. உண்மையிலே எல்லோரும் அப்படி 100 ஆண்டுகள் வாழ்வதில்லை. அது நம்முடைய ஆசை. என்ன வசதியான குடும்பத்தில் பிறந்தாலும், எவ்வளவு சத்து நிறைந்த உணவை உண்டாலும், பாதுகாப்பாக அரண்மனையிலே வாழ்ந்தாலும், நோய் நொடி இல்லாத சுகாதாரம் நிறைந்த இடத்தில், நோய் நொடி பரவாத இடத்தில் வாழ்ந்தாலும், 80-90 வயதுக்கு மேல் மனிதன் வாழ்வதில்லை. மிக மிக அபூர்வம் 100ஐ தொடுவது. உடற்பயிற்சி செய்ய, நல்ல சத்துணவு சாப்பிட, உணவு கட்டுப்பாட்டுக்கு மருத்துவர்கள் வழிகாட்ட என்று ஏதும் இல்லாமல் இந்த அன்னை 100 வயதை கடந்து வாழ்ந்திருக்கிறார் என்றால், இன்னும் அவரை கவனித்துக் கொள்வதற்கு ஆள் இருந்திருந்தால், நல்ல வசதியான வாழ்க்கை அமைந்திருந்தால், ஆயுளை நீட்டிக்க வேண்டும் என்கிற வேட்கையோடு உடற்பயிற்சி போன்றவற்றை எல்லாம் செய்திருந்தால், உணவு கட்டுப்பாடு என்கிற பெயரில் மருத்துவர்கள் சொல்லுகிறபடி உணவை நேரத்துக்கு எடுக்கும் நிலை இருந்திருந்தால், இவர் இன்னும் 100 ஆண்டுகள் வாழ்ந்திருப்பாரோ என்று எண்ணக்கூடிய அளவுக்கு அவருடைய வாழ்க்கை நமக்கு ஒரு வியப்பை தருகிறது. ஏகாம்பரம் அவருடைய சகோதரர்கள், சகோதரிகள் ஒரு நல்ல மரபணுவுக்கு பிள்ளையாக பிறந்திருக்கிறார்கள். நல்ல ஜீன், கெட்டியான ஆயுளை கொண்ட ஜீன், 100 ஆண்டுக்கு மேல் வாழக்கூடிய பெற்றோரிடமிருந்து அந்த மரபணுவை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள்.
ஆனாலும் அன்னை இன்று நம்மோடு இல்லை. 100 ஆண்டு வாழ்ந்தவர், 102 ஆண்டுகள் வாழ்ந்தவர் என்றாலும் கூட அந்த இறப்பை நம்மால் இலகுவாக ஏற்றுக்கொள்ள இயலாது. அதுவும் நமக்கு துக்கத்தை, துயரத்தை, வலியை தரக்கூடியதுதான். அவர் பிள்ளைகளை எப்படி வளர்த்திருப்பார், ஆளாக்கியிருப்பார், அவர்களுக்கு மனமுடித்து வைத்து மகிழ்ந்திருப்பார். அவர்கள் துன்பப்படுகிற போதெல்லாம் அவரும் எப்படி துடித்திருப்பார், பேர பிள்ளைகளை எப்படி எடுத்து கொஞ்சி இருப்பார். இப்படி எண்ணற்ற பல நிகழ்வுகள் நினைவுகளாக வந்து போகிற போது அவர் இல்லை என்கிற அந்த வெறுமை ஏகாம்பரம் உள்ளிட்ட அவருடைய உற்றார் உறவினர்களுக்கு பெரும் வலியை தரும். ஏகாம்பரம் அவர்களை பொறுத்தவரையில் அவருக்கு ஒரே நேரத்தில் 2 வருத்தம். ஒன்று, அவர் எதிர்பார்த்த மாவட்ட செயலாளர் அவருக்கு கிட்டவில்லை, என்னால் தர இயலவில்லை. அது மிகப்பெரிய வலி அவருக்கு, வருத்தம், நான் அறிவேன். அந்த மன உளைச்சலில் இருந்து அவரால் மீள முடியாத ஒரு துயரத்திலே உழன்றதை நான் கண்டேன். எவ்வளவோ சொல்லியும் அவர் ஆறுதல் அடையவில்லை. உங்களுக்கு மண்டல துணை செயலாளர் தந்திருக்கிறேன், 2 சட்டமன்ற தொகுதிகளை கண்காணிக்கும் பொறுப்பு, 2 மாவட்ட செயலாளர்களை வழிநடத்தும் பொறுப்பு. ஆகவே இந்த மண்டல துணை செயலாளரை பெற்ற மகிழ்வோடு இருங்கள் என்று சொல்லியும் அவரால் அதை ஏற்றுக்கொள்ள இயலாத நிலை, தேற்றிக்கொள்ள முடியாத நிலை. அந்த துயரம் அவரை உருட்டிக் கொண்டிருந்த வேளையில், ஆக்கிரமித்துக் கொண்டிருந்த வேளையில் அவருடைய அன்னை காலமாகிவிட்டார். அது கூடுதல் துயரத்தை தருவதாக அமைந்துவிட்டது. அவருடைய தாயார் காலமான செய்தியை நான் அறிந்தும் உடனடியாக இங்கே என்னால் வர இயலவில்லை, அல்லது அவரை தொடர்பு கொண்டு பேச இயலவில்லை. அப்போது நான் பீகாரிலே இருந்தேன். அதைவிட இந்த மாவட்ட பொறுப்பாளர்களை தேர்வு செய்யக்கூடிய பெரும் பணியில் முற்றாக நான் மூழ்கி கிடந்தேன். இரவு பகல் என்று பாராமல், கண் துஞ்சாமல் ஒரே இடத்தில் மணிக்கணக்கிலே உட்கார்ந்து கணினி திரையை தொடர்ந்து பல மணி நேரம் பார்த்து ஆட்களை தேர்வு செய்யும் கடினமான ஒரு பணிச்சுமையை ஏற்றுக்கொண்டிருந்த வேளையில் அவரை தொடர்பு கொண்டு என்னால் ஆற்றுப்படுத்த இயலவில்லை. அப்புறம் பேசுவோம் என்று நான் எண்ணி சற்று தள்ளி போட்டால் பிறகு வேளையில் முற்றாக மூழ்கி விடுவது, அவரை தொடர்பு கொள்ள முடியாத நிலை. திடீரென்று 2-3 நாட்களுக்கு முன்பு கட்சி தலைமையகத்திற்கு அவர் சோகம் கவ்விய முகத்தோடு வந்திருந்தார். அவரை பார்த்ததும் எனக்கு குற்ற உணர்வு. ஒருபுறம் அவருடைய எதிர்பார்ப்பை என்னால் நிறைவேற்ற இயலவில்லையே
ஒரு தாயிடம் பிள்ளை ஏக்கத்தோடு எதிர்பார்த்த ஒன்று கிடைக்காத நேரத்தில் எப்படி தன் வலியை அல்லது கவலையை வெளிப்படுத்துமோ அப்படி அவர் கடுமையாக நடந்து கொள்ளாமல், மனம் நோக பேசாமல், அதை செய்வேன் இதை செய்வேன் என்று மிரட்டி உருட்டி பேசாமல், எனக்கு எப்படி உங்களால் இந்த பொறுப்பை வழங்க மனமில்லாமல் போனது என்று கேட்காமல் கேட்கிற வகையிலே அவருடைய அணுகுமுறை, தாயிடமிருந்து தந்தையிடமிருந்து அவர் பெற்ற அந்த அணுகுமுறை நெஞ்சை உருக்கியது என்றுதான் சொல்ல வேண்டும். அவரை பார்த்தபோது எனக்கு வார்த்தைகள் வரவில்லை. என்ன சொல்லுங்கள் ஏகாம்பரம் என்று நான் கேட்டேன். 9ஆம் தேதியோ 10ஆம் தேதியோ ஒரு தேதியை சொல்லி படத்திறப்பு அம்மாவுக்கு வர வேண்டும் என்று சொன்னார். ஐயோ, அந்த நாளில் நான் இல்லையே, அது அந்த நாளிலும் என்னால் வர முடியாமல் போய்விடுமே என்கிற பதற்றத்தில் 2 நாட்களுக்கு முன்பாகவே இதை நீங்கள் ஒருங்கிணைக்க முடியாதா, முடிந்தால் 7ஆம் தேதியே படத்திறப்பை வையுங்கள் என்று நான் கேட்டுக்கொண்டேன். ஆகவே 9ஆம் தேதி என்று கருதுகிறேன் அவர் சொன்ன தேதி. ஆனால் அப்போதும் நான் விடுத்த வேண்டுகோளை ஏற்று 2 நாட்களுக்கு முன்னதாகவே இன்றைக்கு இந்த நிகழ்வை அவர் ஒருங்கிணைத்திருக்கிறார். கட்சியில் எத்தனையோ தோழர்களை எல்லாம் நான் சந்தித்திருக்கிறேன். 35 ஆண்டு காலத்தில் நான் சந்திக்காத நபர்கள் இல்லை. நேரிலே ஒன்றை பேசுவதும் பின்னால் ஒன்றை பேசுவதும் எவ்வளவோ பேரை சந்தித்திருக்கிறேன். திருமண நிகழ்ச்சிக்கு என்னுடைய ஒப்புதல் இல்லாமலே பெயரை போட்டுவிட்டு கட்டாயப்படுத்தி அழைக்கிற போது சில வேளைகளில் போக முடியாமல் போய்விடும். அப்படி நேர்ந்த சமயங்களில் பல தோழர்கள் எடுத்தறிந்து பேசியதை கேட்டிருக்கிறேன். ஒருமையிலும் பேசியதை கேட்டிருக்கிறேன். வாய்க்கு வந்தபடி பேசியதை கேட்டிருக்கிறேன். இப்போது கூட ஒரு தம்பி தூக்கி எறிந்து விட்டு போகிறார் கேக்கை. இந்த துக்க நிகழ்ச்சி, கொஞ்சம் பொறுப்பா, கீழே வந்து வெட்டுகிறேன் என்று சொன்னேன். அவரால் அவரை பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. இதுபோல எத்தனையோ தோழர்கள். ஆனால் ஏகாம்பரம் அவர்கள் தாய் இறந்த போதும் வரவில்லையே என்று என்னிடத்தில் அவர் கோபிக்கவில்லை. தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஒரு ஆறுதல் சொல்லவில்லையே என்று வருத்தப்படவில்லை. நான் சொல்லுகிற தேதியில் வர முடியாது என்று மறுபடியும் மறுக்கிறாரே என்று ஆத்திரப்படவில்லை. அப்போதும் அவர் நான் சொன்னதை கேட்டு 7ஆம் தேதி தானே, அப்படியே செய்கிறேன் என்று உடன்பட்டு 2 நாட்களுக்கு முன்னதாகவே இந்த இரங்கல் நிகழ்வை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். அவர் எப்படி வளர்க்கப்பட்டிருக்கிறார், அந்த தாய்க்கு எப்படி ஒரு நல்ல பிள்ளையாக வளர்ந்திருக்கிறார் என்பதை இதிலிருந்து நம்மால் உணர முடிகிறது. ஆகவே அவருக்கு தாய் இறந்த துக்கம் ஒருபுறம், தான் எதிர்பார்த்த பொறுப்பை கட்சியின் தலைவர் தரவில்லையே என்கிற வலி ஒருபுறம், அப்படி துக்கம் இருந்த நிலையிலும் கூட வரம்பு மீறி செயல்படாத பண்பாடு, உணர்ச்சி வயப்படாத பக்குவம், முதிர்ச்சி,
அத்தகைய முதிர்ச்சியான பக்குவமான பண்பு நலன்களை கொண்ட தம்பி ஏகாம்பரம் அவர்களை, அவருடைய உடன்பிறப்புகளை இந்த துக்க நிகழ்வில் ஆற்றுப்படுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால்தான் உங்களை எல்லாம் ஆற அமர இருக்கைகளில் உட்காருங்கள் என்று கேட்டுக்கொண்டேன். எந்நேரமும் கூட்டம், நெரிசல், கூச்சல், குழப்பம் என்றிருந்தால் நமக்கிடையிலே எந்த புரிதலும் ஏற்படாது, தெளிவும் ஏற்படாது, நல்ல இணக்கமும் உருவாகாது. இரங்கல் நிகழ்ச்சி என்றால் இரங்கல் நிகழ்ச்சியாக அது நடைபெற வேண்டும். ஏகாம்பரம் அவர்களின் குடும்பத்தை சார்ந்தவர்கள் மட்டும் மேடையில் இருக்க வேண்டும் என்கிற ஒரு நாகரிகத்தை, துக்க வீட்டுக்கு போனால் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் மேடையில் இருக்க வேண்டும். இப்ப ஏகாம்பரம் மட்டும்தான் இருக்கிறார். அவங்க அண்ணன் எங்கன்னு தெரியல, அவங்க அக்கா தெரியல, அவங்களுடைய தங்கச்சி தெரியல. அவங்க படத்தை திறந்து வைத்து அந்த படத்துக்கு பக்கத்தில் அவங்க எல்லாம் நின்று ஒரு போட்டோ எடுத்தாங்கன்னா அது ஒரு மெமரி. காலத்திற்கு எங்க அம்மா இறப்புக்கு திருமாவளவன் வந்தார் அப்படின்னு அந்த படத்தை எடுத்து அவங்க வீட்டுக்குள்ள வைப்பாங்க. ஆனா நம்ம கட்சி தோழர்கள் என்னை பார்த்த உடனே வந்து சால்வை போடணும், பார்த்த உடனே மாலை போடணும், பார்த்த உடனே போட்டோ பிடிக்கணும், எவ்வளவு இக்கட்டு நெருக்கடி இருந்தாலும் செல்ஃபி எடுக்கணும். இது என்ன நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சியில் இதை செய்யலாமா வேண்டாமா என்றெல்லாம் நாம் யோசிப்பதில்லை. ஒவ்வொரு நாளும் நம்மிடையே இத்தகைய முதிர்ச்சி, நாகரிகம் வளர வேண்டும். ஒரு துக்க நிகழ்வு, வந்தோம், படம் திறந்தோம், மலர் தூவினோம், உடனே கிளம்புவோம் என்று நாம் போயிருக்க முடியும். ஆனால் இந்த துக்க நிகழ்விலும் உங்களோடு நான் உரையாட விரும்புகிறேன். என்னுடைய உணர்வுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நேரம் ஆனாலும் ஒவ்வொரு நாளும் நள்ளிரவை தாண்டித்தான் படுக்கைக்கு செல்ல முடிகிறது. இன்றைக்கும் அப்படித்தான். இப்போது கூட வழியிலேயே ஒரு தம்பி வந்து மரித்தார். வெங்கல் வழியாக வரவில்லை, போகும்போது வெங்கல் வழியாகத்தான் போக வேண்டும். எவ்வளவு நேரமானாலும் அங்கே வந்து படம் திறந்து விட்டு தான் போக வேண்டும். ஆகவே அதையெல்லாம் முடித்து விட்டு நான் சென்னை போய் சேர எவ்வளவு நேரமோ அதற்குள்ளே நீங்கள் எல்லாம் குரட்டை விட ஆரம்பித்து விடுவீர்கள். காலையில் 8 மணிக்கு 9 மணிக்கு எழுந்திருப்பீர்கள். ஆனால் நான் போய் சேர இரவு 2 மணியோ 3 மணியோ, அதன் பிறகு நான் படுத்து 6 மணிக்குள் எழுந்தாக வேண்டும். ஆகவே ஏகாம்பரம் அவர்கள் மண்டல துணை செயலாளர் பொறுப்பை குறைத்து மதிப்பிட வேண்டாம். மண்டல செயலாளர், மண்டல துணை செயலாளர்கள் மாவட்ட நிர்வாகத்தை அமைப்பு வழி கண்காணித்து வழிநடத்தக்கூடிய பொறுப்பை கொண்டவர்கள், அதிகாரத்தை கொண்டவர்கள். கட்சியிலே நேரடியாக பேரண்ட் பாடி என்று ஆங்கிலத்திலே சொல்லுவோம், அல்லது மெயின் பாடி என்று ஆங்கிலத்திலே சொல்லுவோம். தொழிலாளர் அணி என்றால் அது துணைநிலை அமைப்பு. முற்போக்கு மாணவர் கழகம் என்றால் அது ஒரு துணைநிலை அமைப்பு, சிஸ்டர் ஆர்கனைசேஷன். விவசாய அணி என்று சொன்னால் அது ஒரு சிஸ்டர் ஆர்கனைசேஷன். ஆனால் மகளிர் விடுதலை இயக்கம், இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை, அரசியல் தலைமை குழு, கருத்தியல் பரப்பு குழு, ஒழுங்கு நடவடிக்கை குழு, சொத்து பாதுகாப்பு குழு, மண்டல அமைப்பு, இவையெல்லாம் கட்சியின்
பேரண்ட் பாடியோடு சேர்ந்தது, நேரடியாக கட்சி பொறுப்பு. மண்டல செயலாளர் 6 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு பொறுப்பு. மண்டல துணை செயலாளர்கள் மண்டல செயலாளரின் கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய 2 சட்டமன்ற தொகுதிகளை கண்காணிக்கக்கூடிய பொறுப்பையும் அதிகாரத்தையும் பெற்றவர்கள். இப்போது புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கிற மாவட்ட செயலாளர்களோடு அல்லது நிர்வாகத்தோடு மண்டல பொறுப்பாளர்களும் சேர்ந்து ஒன்றிய அளவில், நகர அளவில் மறுசீரமைப்பை முறைப்படுத்துவது. பழைய ஆட்களை அப்படியே பொறுப்பில் வைத்துக் கொள்வதா, புதிதாக ஆட்களை சேர்ப்பதா, ஒன்றியத்தில் நிரப்பப்படாத காலியிடங்கள் எவை, எந்தெந்த அணிகளுக்கு இன்னும் பொறுப்புகள் போட வேண்டும், கிளைகள், முகாம்கள் முழுமையாக பொறுப்புகளால் நிரப்பப்பட்டிருக்கின்றனவா என்பனவற்றையெல்லாம் கவனித்து அவர்கள் என்னென்ன குறிப்பேடுகளை பயன்படுத்த வேண்டும் என்பதையெல்லாம் வழிகாட்டி மொத்தமாக ஒரு நாடாளுமன்ற தொகுதி என்கிற எல்லையை ஒரு மண்டலமாக வரையறுத்துக் கொண்டிருக்கிற சூழலில் அந்த 6 சட்டமன்ற தொகுதிகளின் மொத்த கட்சி நிர்வாக கட்டமைப்பை வழிநடத்தக்கூடியவர்கள் மண்டல பொறுப்பாளர்கள். 2 மாவட்ட செயலாளர்களுக்கு மண்டல செயலாளரோடு இணைந்து அமைப்பு வழிநடத்தக்கூடியவர்கள். பொதுவாக மாவட்ட செயலாளருக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கிறது என்று நாம் கருதுகிறோம். அப்படி இல்லை. செயல்படுகிறவர்கள் எல்லோருக்கும் அதிகாரம் இருக்கிறது. செயல்படாதவர்களுக்கு தான் அதிகாரம் இல்லை. செயல்பட தெரியாதவர்களுக்கு, செயல்பட முடியாதவர்களுக்கு, செயல்பட விருப்பம் இல்லாதவர்களுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்வார்கள். செயல்பட தொடங்கினால், களம் இறங்கினால் அந்த செயல்தான் அதிகாரத்தை நமக்கு தரும். யாரும் தடுக்க முடியாது. திருமாவளவன் ஒருவரை அடையாளம் கண்டு இவரை தேர்வு செய்ய வேண்டும் என்பதை விட இவரைத்தான் தேர்வு செய்ய வேண்டும் என்று அந்தந்த பகுதியில் உள்ள களப்பணியாளர்கள் தீர்மானிக்க வேண்டும். அந்த அளவுக்கு நீங்கள் இந்த களப்பணியாளர்களோடு அறிமுகமாக வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் ரொம்ப முக்கியம். நான் தொடக்க காலங்களில் பேசும்போது சொல்லுவேன், விதை ஊன்றுகிற போது மேலே நின்று நீர் ஊற்றுவோம், அது முளைத்து செடியாகிற போது நீர் ஊற்றுவோம். நம்மை விட உயர்ந்து மரமாகிவிட்ட பிறகு நீரை வேறு வழியாக அதை எடுத்துக்கொள்ளும். அதற்கு பிறகு யாரும் நீர் ஊற்றுவதில்லை. மேலிருந்து நீர் ஊற்றுவது என்பது அது வளரும் நிலையில். கட்சி வளருகிற போது தலைமை பொறுப்பாளர்களை நியமனம் செய்யும், மேலிருந்து நீர் ஊற்றும். கட்சி வளர்ந்த பிறகு கீழிருந்து வேர் மூலம்தான் மரம் நீரை எடுத்துக்கொள்ளும். அதுபோல முகாம் செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்கள், இவர்தான் எங்கள் மாவட்ட செயலாளர் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை காலத்தில் கனிந்து வருகிறது. அதுதான் சரியும் கூட. 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இப்போது நான் மாவட்ட செயலாளரை அறிவித்திருக்கிறேன். ஏதோ மனம்போன போக்கில் செய்கிறேன் அல்லது தோழர்கள் கொடுக்கிற அழுத்தத்தில் இப்படியெல்லாம் சிந்திக்கிறேன் என்று கூட சிலர் எண்ணக்கூடும். அப்படி அல்ல. ஒவ்வொரு காலகட்டத்திலும் நான் வெவ்வேறு வகையில் வடிவமைப்பை ஆழமாக சிந்திக்கிறேன். எப்படி இதை இன்னும் சீராக வடிவமைக்க முடியும்,
அதிகாரத்தை பரவலாக்க முடியும், அனைவரையும் அதிகார வலிமையுள்ளவர்களாக மாற்ற முடியும், அந்த அதிகார தேடலுக்கு அவர்களை ஆட்படுத்த முடியும். இதுதான் என்னுடைய சிந்தனை. அப்படி அந்த கோணத்தில் நான் சிந்திப்பதன் விளைவாகத்தான் இவையெல்லாம் உருவாகின்றன. ஒரு காலத்திலே ஒரு ரெவென்யூ மாவட்டத்திற்கு ஒரு அமைப்பாளர், எனக்கே மாநில அமைப்பாளர் என்றுதான் பொறுப்பு, ஆர்கனைசர் அல்லது ஸ்டேட் கன்வீனர். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட், ஒவ்வொரு மாவட்டத்திற்கு மாவட்ட அமைப்பாளர். அமைப்பாளருக்கு கீழே செயலாளர்கள் 3 பேர் 2 பேர் என்று போட்டிருந்தோம். செயலாளர் பொறுப்பு இருந்தும் அவர்களை தலைமை தாங்குகிற ஒரு பொறுப்பாக அமைப்பாளர் என்கிற பொறுப்பை போட்டோம். இதெல்லாம் 90களின் தொடக்கத்தில். அது பலருக்கு தெரியாது. பிறகு நான் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற பிறகு அமைப்பாளர் என்கிற பொறுப்பை தமிழ்நாடு முழுக்க எடுத்து விட்டோம். கட்சி அடுத்த கட்டத்தை நோக்கி வளர்கிற போது ஒரு புதிய பரிமாணத்தை பெறுகிறது. அமைப்பு வழியாக தொடங்குகிற போது அமைப்பாளர், அவர்களை ஒருங்கிணைக்கிற போது ஒருங்கிணைப்பாளர். ஆனால் கட்சி கட்டமைப்பு ரீதியாக வலிமை பெறுகிற போது தலைவர், பொதுச் செயலாளர் என்கிற ஒரு கட்டத்தை அது எட்டி பிடிக்கும். அப்படி என்றால் தலைவர், பொதுச் செயலாளர் என்கிற நிலை வருகிற போது துணை பொதுச் செயலாளர்கள், அமைப்பு செயலாளர்கள் என்றெல்லாம் நாம் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதற்கு தயாராகிவிட்டோம் என்று பொருள். அதிகாரத்தை பகிர்ந்து தர முடியாத போது, தெரியாத போது, விரும்பாத போது அமைப்பாளர், ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு போயிட்டு இருப்பாங்க. அதிகாரத்தை பகிர்ந்தளிக்க எல்லோரிடையும் ஒரு கூட்டு செயல் நடவடிக்கை, கூட்டு செயல், கூட்டாக சேர்ந்து முடிவெடுப்பது, அந்த முதிர்ச்சி வருகிற போது இந்த டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர் என்பது உருவாகும். 4 பேரை ஆளாக்கி விட்டுட்டா நமக்கு வேட்டு வச்சிருவான்னு பயப்படுறவன் அதிகாரத்தை பகிர்ந்து தர மாட்டான். பயம் இல்லாதவன், துணிச்சலானவன் அதிகாரத்தை பகிர்ந்தளிப்பான். நான் அதிகாரத்தை பகிர்ந்தளிக்க இந்த வடிவமைப்பை உருவாக்குகிறேன். 38 வருவாய் மாவட்டம், கவர்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் பேரு ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட். ஒரு கலெக்டர், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், இதுக்கு பேரு ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட் பேரு, வருவாய் மாவட்டம். இதை நாம இதுக்கு முன்னாடி வடக்கு, கிழக்கு, தெற்குன்னு பிரிச்சோம். 1 2 ஆக்கணும், 2 3 ஆக்கணும். அதன் பிறகு சட்டமன்ற தொகுதி 2 2 போட்டோம், அல்லது தாலுக்கா 2 தாலுக்கா 2 ஒன்றியம் அப்படின்னு போட்டோம். இப்படி எல்லாம் நம்ம பிரிச்சு பார்த்தோம். ஏன் இதெல்லாம் பிரிச்சோம்னா ஒவ்வொருத்தரையும் எம்பவர் ஆக்குறோம். அண்ணன் சொன்னார்ல, நீலவானத்து நிலவன், வேற எந்த கட்சியா போய் நம்மால ஒரு ஒன்றிய செயலாளர் போஸ்ட் வாங்க முடியுமா? அது பெரிய கட்சி வாங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அது சின்ன கட்சியா இருந்தாலும் வாங்க முடியாது என்பதுதான் உண்மை. அங்க நீ போய் வாங்க முடியாது. இது சின்ன கட்சி பெரிய கட்சி என்பதல்ல. ஆனால் உனக்கு ஒரு நாமன்கிளேச்சர், மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், மண்டல செயலாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள், இந்த பெயர் உனக்குள் ஒரு தன்னம்பிக்கையை விதைக்கிறது. உன்னை அறியாமல் உனக்குள் புதைந்து கிடக்கிற தலைமைத்துவத்தை அது வெளியே கொண்டு வருகிறது. ஏனோ தானோ என்று இருந்த உனக்கு யாரோ ஒருவன் நமக்கு மேலாக இருக்கிறான் என்று எண்ணி உன்னை நீயே தாழ்வாக பார்த்த நிலை மாறி, நானும் ஒரு கட்சியில் இந்த பொறுப்பில் இருக்கிறேன் என்று உணர்கிற போது உன் தலை நிமிர்கிறது, உயர்கிறது, தன்னம்பிக்கை வளர்கிறது. ஆகவே இதுவெல்லாம் தலைமைத்துவத்தை வளர்ப்பதற்கான ஒரு முயற்சி.
ஒரு ஏக்கர் நீர் பாய்ச்சுவதற்கு ஒரு மடை திறந்து விடுவோம். ஒரே ஒரு இடத்துல வாய்க்காலை வெட்டி மடையை திறந்து விடுவோம். அந்த தண்ணி ஒரு பாதை வழியா உள்ள வந்து ஒரு ஏக்கர் முழுதும் பரப்பணும். அதுக்கு சில மணி நேரம் ஓடணும் தண்ணி. ஆனால் அது ஒரு வழியா வரும்போது உடனே ஒரு ஏக்கர் முழுவதும் பரவாது. அந்த பயிர் முழுக்க போகாது. அது வெடிப்பு இருந்தா வெடிப்புக்குள்ள தண்ணி போய் அது நிறைஞ்சி அப்பதான் அடுத்த இடத்துக்கு போகும். கொஞ்சம் தூரம் போறதுக்குள்ளே மோட்டர் நின்று போச்சுன்னா பாதி நிலம் கூட தண்ணி பாயாது, கால் நிலம் கூட தண்ணி பாயாது. அதுக்காக விவசாய அறிஞர்கள் ஒரு புது வகை பாசன முறையை கண்டுபிடித்தார்கள். ஒரே நேரத்தில் தண்ணீர் செலவாகாமல் விரயமாகாமல் எல்லா செடிகளுக்கும் போகணும். அதுக்கு பேர் சொட்டு நீர் பாசனம். ஒரே நேரத்தில் ஒவ்வொரு செடி வேர்லையும் போய் ஓட்டுவான். சொட்டு சொட்டா சொட்டு சொட்டா சொட்டு சொட்டா 234 வேர்லையும் சொட்டு சொட்டா சொட்டு சொட்டா தண்ணி பாய்ச்சக்கூடிய வகையில் சொட்டு நீர் பாசன முறையில் இந்த அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கிறோம். முன்ன ஒரு மாவட்டத்தில் ஒரு ஆள் அவர் வழியா அதிகாரம் ஒரு ஒன்றியத்தை தாண்டாது. அவர் அங்கேயே உட்காந்துக்குவாரு. ஒரு 10 ஊராட்சி மட்டும்தான் அவர் தொடர்பில் இருப்பார். 5 வருஷம் ஆனாலும் அந்த ஒரு ஒன்றியத்தை தாண்டாது. 10 வருஷம் ஆனாலும் அந்த 1.5 ஒன்றியத்தை தாண்டாது. அவருக்கு அந்த மாவட்ட எல்லையே கூட தெரியாது. அவருடைய மாவட்ட எல்லைக்குள்ள எத்தனை ஊராட்சி இருக்குங்கிறது கூட அவருக்கு தெரியாது. யாராவது கூப்பிட்டா நிகழ்ச்சிக்கு போவார். அவர் உட்கார்ந்த இடத்துல விட்டு நகர மாட்டார். அப்படி இருந்துச்சு. இப்ப நீ உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்துனாலும் ஒரு மாவட்டத்துக்குள்ள 4 சட்டமன்ற தொகுதினா 4 சட்டமன்ற தொகுதியில 4 மடையை திறந்தாச்சு. அது அங்க தண்ணீர் பாயும். இப்ப போகாத இடத்துக்கும் தண்ணீர் போகும், பாயாத இடத்தில் தண்ணீர் பாயும். இது சொட்டு நீர் பாசனம் போல. ஆகவே இதெல்லாம் யோசித்து சிந்தித்து அதிகாரத்தை பரவலாக்க வேண்டும் என்கிற ஒரு முயற்சி. இது எந்த அரசியல் கட்சியும் செய்யாத துணியாத ஒன்று. அதே போல நிறைய பெண்கள் வந்து இன்னைக்கு என்றெல்லாம் தகராறு. இன்னைக்கு கூட ஒரு அம்மா வந்து ஒரு 10 நிமிஷம் இருக்கும், 5 நிமிஷத்துக்கு மேல இருக்கும். ஒரே பிரச்சனை. என் வீட்டுக்காரருக்கு நீ பதவி கொடுக்குற மாவட்ட செயலர், எனக்கு பதவி கொடுத்தாதான் நான் இங்கிருந்து எழுச்சி போவேன். உட்கார்ந்துட்டு ஒரே கூச்சல். அவங்க வீட்டுக்காரரை பிடிச்சி இழுக்கிறாரு, கூட வந்து தம்பிக்கு பிடிச்சி இழுக்கிறாங்க, எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. ஏன் எனக்கு மாவட்ட செயலர் கொடுத்தாதான் நான் போவேன். இந்த கிளைமிங் எங்கிருந்து வந்ததுன்னா, பெண்களுக்கும் மாவட்ட செயலாளரின் அதிகாரம் உண்டு என்று நாம் ஒரு ஆப்ஷனை உருவாக்கணும். ஒரு ஏற்பாடு எந்த அரசியல் கட்சியிலும் இல்லாதது. எந்த அரசியல் கட்சியிலும் இல்லாதது. பெண்களுக்கு மாவட்ட செயலாளர் உண்டுன்னு சொல்றீங்கல்ல, அப்ப எனக்கு கொடுங்க. எனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கக்கூடாது. பெண்களுக்கு உண்டு, அந்த அடிப்படையில் எனக்கு கொடுங்க. இந்த கிளைமிங் எனக்கு வேண்டும் என்று உரிமை கோருகிற அந்த முயற்சி. இன்னொரு மாவட்டத்தில் ஒரு அம்மா வந்து பயங்கரமா என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டு, இன்னொரு சமூக நீதிங்கிறீங்க. எனக்கு வந்து நான் வந்து ஒரு சாதி மறுப்பு திருமணம் பண்ணியிருக்கேன். சாதி மறுப்பு திருமணம் பண்ணங்கிற முறையில் கூட எனக்கு கொடுத்துருக்கலாம், பெண்ணுங்கிற முறையில் கூட கொடுத்துருக்கலாம். ஆனால் எனக்கு நீங்க கொடுக்கல. மேடையில் பேசுறதெல்லாம் பொய். சமூக நீதியே இந்த இயக்கத்தில் இல்லை. இதுதான் நான் உனக்கு போடுற கடைசி மெசேஜ். இனி உன் முகத்திலே நான் முழிக்க மாட்டேன் அப்படிலாம் மெசேஜ் போட்டுச்சு. நான் ஒன்றும் கண்டுக்கல. 5 நாள் கழிச்சு இன்னைக்கு வந்தாங்க நேற்று. அப்ப நான் பேசினேன். நான் இப்படி ஒரு ஆப்ஷன் ஓபன் பண்ணதுனால தான் நீ இப்படி கேட்கிற. பெண்களுக்கு இப்படி கொடுக்க முடியாதுன்னு சொன்னா யாராவது கேட்க போறாங்களா? எந்த கட்சியில போய் கேட்கறாங்க? திமுகவில் போய் கேட்கறாங்களா? அதிமுகவில் கேட்கறாங்களா? அப்போ பெண்களுக்கு மாவட்ட செயலாளர் உண்டு அப்படிங்கிற ஒரு நிலையை நான் ஏற்படுத்தினேன் இல்லையா? அதுதான் சமூக நீதி. இரண்டாவது, ஒருத்தர் புதுசா திடீர்னு எந்த பொறுப்புலையுமே இல்லாத ஒருத்தரை இப்ப நான் தேர்வு பண்றேன்னா, அவருக்கு குறைந்தபட்சம் கட்சியில ஒன்றிய பொறுப்புலையோ நகர பொறுப்புலையோ அல்லது மாவட்ட நிர்வாகத்திலேயோ அல்லது துணைநிலை அமைப்பிலேயோ ஏற்கனவே ஒரு அறிமுகம் இருக்கணும். அவர் என்ன வேலை செஞ்சாரு, என்ன கத்துக்கிட்டாருங்கிறது முக்கியம் இல்லை. இந்த ஃபீல்டில் நிற்கிறவங்களோட அவருக்கு எந்த அளவுக்கு உறவு ஏற்பட்டுருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த நிர்வாகத்தில் இப்ப மாவட்ட நிர்வாகத்தில் இருக்கிறாருன்னா, அவருக்கு இந்த மாவட்ட நிர்வாகத்தில் இந்த மாவட்டத்துக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரோட அவருக்கு
போராட்டங்களில் ஒரு அறிமுகம் ஏற்படும், பொதுக்கூட்டங்களில் ஒரு அறிமுகம் ஏற்படும், நிர்வாக கூட்டங்களில் வந்து சண்டை சச்சரவு மூலமா ஒரு அறிமுகம் ஏற்படும். சண்டையோ சச்சரவோ பிரச்சனையோ எதுவோ, ஆனா முகம் அறிமுகம். அந்த ஊர் பேரை சொன்னே அவன் அந்த ஊருப்பா, தெரிஞ்ச பையன் தான்ப்பா, அப்படிப்பட்ட பையன் இப்படிப்பட்ட பையன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் முதல்ல கட்சிக்குள்ள ஒரு அக்செப்டன்ஸ் உருவாக்கும். அப்படி எதுவுமே இல்லாம திடீர்னு ஒரு ஆளை கொண்டு வந்து போட்டோம்னா மொத்த பேரும் ஒன்னா சேர்ந்துக்குவாங்க. இப்ப நீ இதுவரை கட்சியில் என்ன பொறுப்புல இருந்த? ஒண்ணும் இல்லை. எப்ப கட்சியில சேர்ந்த? 2-3 வருஷம் ஆகுது. உன்னை திடீர்னு மாவட்ட செயலாளரை போட்டா அங்க எல்லாம் பெரிய அளவுல போட்டியில் இருக்கிற ஆட்கள், ஒவ்வொருத்தரும் நீ சொன்ன மாதிரி பெரிய வசதி படைத்த ஆட்கள் இருக்கிறான். அவ்வளவு பேரும் உனக்கு எதிராக திரும்பிட்டான்னா உன்னால ஒரு நாள் கூட மூவ் பண்ண முடியாது, ஒரு நிகழ்ச்சி கூட நடத்த முடியாது. அதனால இப்போதைக்கு மாவட்ட நிர்வாகத்துக்கு உள்ளவா, அதுக்கப்புறம் நீ காம்பீட் பண்ண அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன். எதுக்கு சொல்றேன்னா, தேர்வு முறைங்கிறது எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவர் சொல்லி போட்டார், அவர் சொல்லி போட்டார். இப்போ பாலசிங்கம் கூட இருந்தாருன்னா பாலசிங்கம் சொல்லி தான் இதெல்லாம் நடந்துச்சு. பாவரசு கூட இருந்தாருன்னா பாவரசு சொல்லி தான் இதெல்லாம் நடந்துச்சு. யாராவது கூட இருந்தா கூட எனக்கு யாராவது இருந்தா நான் அசிஸ்ட் பண்ணும்ல. இவ்வளவையும் டிஜிட்டைஸ் பண்ணணும். 21,800 விண்ணப்பம், கிட்டத்தட்ட 21,900, 22,000 விண்ணப்பம். அவ்வளவையும் கம்ப்யூட்டர்ல ஏற்றணும். 2 மாசம் ஆச்சு. இப்போ திருவள்ளூர் மாவட்டம் அப்படின்னு டச் பண்ணணும். கும்மிடிப்பூண்டி தொகுதி அப்படின்னு தட்டணும் பட்டனை. உடனே அதுக்குள்ள மாவட்ட நிர்வாகத்தில் யார் யார் போட்டுருக்கான்னு தட்டினா கடன்னு வந்து விழுந்துடும். யார் யார் மாவட்ட செயலாளர், மாவட்ட துணை செயலாளர், மாவட்ட பொருளாளர், மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர், அல்லது மகளிர் விடுதலை இயக்கத்துக்கு யார் மாவட்ட செயலாளர் கேட்டிருக்காங்க, இளைஞருக்கு யார் மாவட்ட செயலாளர் கேட்டிருக்காங்க, இதெல்லாம் சேர்ந்து மாவட்ட நிர்வாகம்னு தட்டினா வந்துடும். அல்லது கும்மிடிப்பூண்டின்னு போட்டு ஆள் அப்படின்னு அடிச்சுட்டா எவ்வளவு பேர் விண்ணப்பம், 200 பேர், 300 பேர், 400 பேர், 500 பேர் விண்ணப்பம் போட்டு ஒன்றிய செயலாளர் இருந்து நகர செயலாளர் இருந்து எல்லாம் வந்துடும். அதெல்லாம் நான் வந்து மாவட்ட செயலாளருக்கு யார் யார் முதல்ல கேட்டிருக்கா அதை பூரா பார்ப்பேன். 10 பேர் 12 பேர், ரைட். ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் ஓபன் பண்ணி பார்க்கறது. அவர் எந்த வருஷம் கட்சியில் சேர்ந்தார், இப்ப என்ன பொறுப்புல இருக்கிறார், அவருக்கு என்ன வயசு, அவர் முகத்தை காட்டு, இவர் எனக்கு தெரிஞ்ச முகமா இருக்கான்னு பார்ப்போம், இவருக்கு ஃபெமிலியர் ஃபேஸா இருக்கான்னு பார்ப்போம். அப்புறம் போட்டோவை பார்க்கறது. இவரை பார்த்துருக்காரு, ரொம்ப அது நிறைய நிகழ்ச்சியில் இவர் கலந்துக்கிறார், பார்த்துருக்கிறேன், இவர் ரொம்ப ஃபெமிலியர் ஃபேஸ் தான். இது எல்லாம் சேர்ந்து அதை ஒரு ஆளை பார்க்கறதுக்கு எனக்கு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகும். அதுல 3 பேரை நான் சூஸ் பண்ணும். அந்த 3 பேர்ல அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ரிவ்யூ போயிட்டு அதுல ஒரு ஆளை சூஸ் பண்ணும். இப்படித்தான் கிட்டத்தட்ட 2 மாசம். போன நவம்பர் மாசம் 7ஆம் தேதி ஆரம்பிச்சது, இன்னைக்கு ஜனவரி 7ஆம் தேதி இன்னைக்கு உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். இந்த 234 பேரை தேர்வு செய்யறதுல அவ்வளவு பிரச்சனைகள். அதுல 25 விழுக்காடு இளைஞர்கள் 45 வயசுக்கு கீழே, 10 விழுக்காடு பெண்கள், 10 விழுக்காடு நான் தலித். ஆள் தேடி 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 பார்க்கிறோம். நிறைய பெண்கள் இருக்கிறாங்க, ஆனா மாவட்ட செயலாளர் போடுற அளவுக்கு. நிறைய தலித் அல்லாதவர்கள் இருக்கிறாங்க, ஆனா மாவட்ட செயலாளரை போடுற அளவுக்கு 17 பேர் நான் தலித், 15 பேர் பெண்கள். சொல்ல போனா 23 பேர் 46 பேர் போடணும், ஆள் கிடைக்கல. ஆனா இளைஞர்களுக்கு 90 பேருக்கு 45 வயசுக்கு கீழே 90 பேர் கொடுத்துருக்கிறோம். இப்போ இந்த இயக்கத்தை இளம் தலைமுறையினரிடம் ஒப்படைத்திருக்கிறோம். இயக்கத்துக்குள்ள புது ரத்தம் நிறைய வந்திருக்கு, இப்போ இள ரத்தம் நிறைய வந்திருக்கு. அதே நேரத்தில் பழைய ஆட்களையும் மிக்ஸ் பண்ணி போடுறோம். இந்த மாவட்டத்தில் 4 எடுத்துட்டீங்கன்னா 3 பேர் சீனியர், ஒருத்தர் இளைஞர் நேசகுமார், அவர் தான் இருக்கிற இளைஞர். யோகா நீண்ட காலமா கட்சியில் இருக்கிறாரு, வயதில் மூத்தவர். அருண் கௌதம் நீண்ட காலமா கட்சியில் இருக்கிறாரு, வயதில் மூத்தவர். இன்னொருத்தர் யாரு? தண்டபாணி, அவர் திருத்தணி. அவருக்கு மனைவி இல்லைங்கிறது இன்னைக்கு அண்ணன் சொல்லிதான் எனக்கு தெரியும். குழந்தைகளை வச்சுட்டு சிரமப்பட்ட ஒரு தம்பி, சாதாரண ஒரு தோழர், அவரை வந்து இன்னைக்கு மாவட்ட செயலாளர்னு தலைவர் அறிவித்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரு மிக்சர் இருக்கும். செயலாளரா போட்டா, இளைஞர் போட்டா, அதுல வந்து அவருக்கு வழிகாட்டுறதுக்கு ஒரு மூத்த ஆள் வேணும். ஒரு 60 வயசு 50 வயசு எல்லாம் பொருளாளர் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா எல்லாம் வயதான ஆட்களா போட்டிருக்கோம். கொஞ்சம் வயதுல மூத்த ஆட்கள் இளைஞர்களை போடுற இடத்துல எப்படி தேர்வு செய்கிறோங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன்.
பரிந்துரை தான் இதுக்கெல்லாம் அடிப்படை. நான் வந்து ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, கண்ணை முழிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒரே இடத்துல மணிக்கணக்கில் உட்கார்ந்துருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்தாங்க திருவள்ளூருக்கு ஒரு லிஸ்ட் கொடுங்க அப்படின்னு நான் வந்து அந்த நீலவானத்தை நிறுவனத்தை கொடுத்துட்டு போயிடலாம், பாலசிங்கத்தை கொடுத்துட்டு போயிடலாம், தளபதி சுந்தரத்தை கொடுத்துட்டு போயிடலாம். நீங்க ரெடி பண்ணி கொடுங்க, நான் கையெழுத்து போடுறேன், முடிஞ்சு போச்சு. இவ்வளவு பெரிய ரிஸ்க் எனக்கு தேவை கிடையாது. நான் சூஸ் பண்றது ரைட்டோ தப்போ அது வேற விஷயம். ஆனா நான் ரிஸ்க் எடுக்கிறேங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தருடைய விண்ணப்பத்தையும் நான் பார்க்கிறேன், ஒவ்வொருத்தருடைய முகத்தையும் நான் பார்க்கிறேன். ஒவ்வொருத்தரும் கட்சியில சேர்ந்த ஆண்டு என்ன எழுதியிருக்கிறாங்க, என்ன முன்னால என்ன பொறுப்புல இருக்கிறாங்க, இப்போ என்ன பொறுப்புல இருந்துட்டு இந்த பொறுப்பை கேட்கிறாங்க, எல்லாவற்றையும் பார்க்கிறேன். தோழர்களே, தேர்தலுக்காக எல்லோரும் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிற போது அமைப்பின் வடிவத்தை முறைப்படுத்த வேண்டும் என்பதை நாம் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறோம். தேர்தல் வரும் போகும், அதை விட முக்கியமானது நமக்கு ஒரு நெடுங்காலம் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு வலிமையான இயக்கத்தை உருவாக்க நல்ல அடித்தளம் அமைக்கப்பட வேண்டும். நீங்க பாருங்க, எதிர்காலத்தில் நம்மை பின்பற்றி பல கட்சிகள் ஒரு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அறிவிக்கிற நிலை வரும். சட்டமன்ற தொகுதி வாரியா மாவட்ட செயலாளர் நியமனம் செய்கிற முறை நாம தான் முதல்ல அறிமுகப்படுத்தணும். அதே மாதிரி எதிர்காலத்தில் பெண்கள் ஒவ்வொரு கட்சி அதிகாரத்திலும் நியமிக்கப்படுவது கட்டாயம் என்கிற நிலை உருவாகும். அதை நாம தான் உருவாக்கி இருக்கிறோம், நாம தான் முன்னோடியா இருக்கோம். இதெல்லாம் எதற்காக உங்களிடத்தில் நான் இந்த நிகழ்விலே விவரிக்கிறேன் என்று சொன்னால், ஏகாம்பரத்துக்கு ஏதோ கொடுக்க முடியாம போனதுக்கு யாரோ காரணம், யாரோ வந்து நெருக்கடி கொடுத்துட்டாங்க அப்படி இல்லை. நான் எல்லாம் கால்குலேட் பண்ணி தான் போடுறேன். ஏகாம்பரத்துக்கும் கொடுத்துருக்கலாம், அவர் தகுதியானவர் தான், அவர் பெயரை நான் வச்சிருந்தேன். அந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ற 2 பேர்ல 3 பேர்ல அவர் பேர் இருந்தது, அவருக்கே தெரியும். ஆனா கடைசியா நான் ஒரு ஆளை தானே தேர்வு பண்ண முடியும். ஓவரால் பாக்குறேன், நான் தலித் எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னா வெறும் 12 பேர் தான் இருந்துச்சு, 13 பேர் தான் இருந்துச்சு. சரி, இன்னும் ஒரு 2 பேரை போடலான்னு கடலூர் மாவட்டத்தில் கடைசி நேரத்தில் நெய்வேலியில் ஒருத்தர், சிதம்பரத்தில் ஒருத்தர், வன்னியர் சமூகத்தை சார்ந்த நீண்ட காலத்து தோழர்கள் நம்முடைய கட்சியில் நீண்ட காலமா இருக்கிறாங்க. இதெல்லாம் யாரும் எதிர்பார்த்துக்கவே மாட்டாங்க. நெய்வேலியில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, கடலூர் மாவட்டத்தில் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ அவருக்கு யார் ரெக்கமெண்ட் பண்ணி போட்டோம்? யாரும் ரெக்கமெண்ட் பண்ணல. சிதம்பரம் தொகுதியில் ஒருத்தர் தமிழ்வடவன், அவர் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர். அவர் ரொம்ப அப்படியே புழு பூச்சி மாதிரி இருப்பார், அமைதியா இருப்பார். அவர் வாய் திறந்து பேசிய நான் பார்த்தது கிடையாது, அவ்வளவு அமைதியானவர். அவரே நினைச்சு பார்த்துக்க மாட்டார். திடீர்னு பத்திரிகை திறந்து பார்த்தா அவன் பேர்ல ஒருத்தருக்கு 1 கோடி ரூபாய் லாட்டரி அடிச்சா எப்படி இருக்கும்? நான் வாங்கி வச்சிருந்த லாட்டரி சீட்ல 1 கோடி ரூபாயா அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி பல தோழர்கள் தங்களுக்கு மாவட்ட செயலாளர் கிடைக்கும் நினைச்சே பார்த்திருக்க மாட்டாங்க. அவர்கள் பெயரை நான் அறிவித்தேன். கடலூர்ல வந்து கலைமோகன் ஒரு தம்பி 15-20 வருஷம் ஜெயில இருந்து வந்தவர். அவர் வந்து யாரும் நெருக்கடி தான் கொடுக்கல, அவரு அப்படி கட்டாயம் நான் போடுவேன் எதிர்பார்க்கல. ஆனா நெருக்கடி கொடுத்த தோழர்கள் பல பேர் இருந்தாங்க. அவரை திடீர்னு மாவட்ட செயலாளர் அறிவிச்சு, அவர் பழைய தோழர். புரிதலுக்காக நான் சொல்றேன். கடதரமை தோழர்களே, உங்கள் நலனை கருத்தில் கொண்டு நான் இவ்வளவு சிரமங்களை எடுத்துக் கொள்கிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய விளைவு, என்னுடைய விருப்பம், என்னுடைய வேட்கை. எலெக்ஷன் நேரத்தில் இதெல்லாம் செய்ய வேண்டாம். அதிருப்தியாளர்கள் அங்க போவான் இங்க போவாங்கன்னா இவ்வளவு காலம் அவன் பதறா இருந்திருக்கிறான்னு அர்த்தம். நல்ல விளைந்த தானியமா இல்லைன்னு அர்த்தம். நாம நல்ல தானியம் நினைச்சுட்டு இருந்திருக்கிறோம், அவ்வளவுதான். ஒரு பொறுப்புக்காகவா இவ்வளவு காலமா ஒரு கட்சியில இருப்பாங்க? அப்படியெல்லாம் நான் பயப்படல. எனக்கு நம்பிக்கை உண்டு. என் தலைமையை ஏற்றுக்கொண்ட என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் என்னிடத்திலே உரிமையாக வந்து சண்டை போடுவார்களே தவிர அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை என்பதற்காக தூற்றிவிட்டு தூர போகக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு.
35 வருஷம் உனக்கு கை விரலை பிடிச்சி ஆனா அவனை எழுதி கொடுத்த திருமாவளவனை விட்டுட்டு, அம்பேத்கர் அரசியலை சொல்லிக் கொடுத்த திருமாவளவனை விட்டுவிட்டு, ஒரு கட்சி எப்படி செயல்பட வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்த திருமாவளவனை விட்டுவிட்டு, திடீர்னு ஒருத்தர் சினிமாவில் ரொம்ப பாப்புலரா இருக்கிற ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டாரு, அவரோட போகலாம் அப்படின்னா அனுபவமே அவருக்கு கிடையாது. அவரு பால்வாடி. நீ இந்த கட்சியில ஏற்கனவே பிஹெச்டி, நான் ஆளாக்கி உன்னை பிஹெச்டி ஆக்கி வச்சிருக்கிறேன். நீ போய் பால்வாடி ஸ்கூல்ல இருக்கிற பையன் தான் எனக்கு தலைவர்னு சொன்னான். எப்படி எல்கேஜி படிக்கிற ஒரு பிள்ளை தான் எனக்கு தலைவர் அப்படின்னா, நீ இத்தனை வருஷம் பிஹெச்டி பண்ணதுல ஒன்றும் அர்த்தமே இல்லாம போகுது, டாக்டரேட் வாங்கினதுல அர்த்தமே இல்லாம போகுது. உனக்கு இருக்கிற அனுபவமே அவருக்கு கிடையாது. இனிமே தானே அவர் அரசியல் கத்துக்கணும். நீ போய் அங்க அவருக்கு சொல்லிக் கொடுக்கணும். தலைவருக்கு சீடர்கள் பாடம் சொல்லி தரணும். இங்கே ஒவ்வொருவரும் தலைவர்களாக வளர்ந்து வருகிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் டிபேட்ல கலந்துகிற பல பேர் ஒன்று நேரடியாக விடுதலை சிறுத்தையா இருக்கணும், இல்லைன்னா சிறுத்தைகள் இருந்து போனவங்களா இருக்கணும். அப்படி வலிமை பெற்றவர்களா இருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது வெறும் அரசியல் இயக்கம் இல்லை, இது கொள்கை கோட்பாடுகளை போதிக்கிற ஒரு பல்கலைக்கழகம். எனவே என்ன பொறுப்பு என்பது முக்கியம் இல்லை, நாம் யாருக்காக பணியாற்றுகிறோம் என்பதுதான் முக்கியம். மக்களுக்காக பணியாற்றுகிறோம் என்பதுதான் முக்கியம். எல்லாவற்றையும் விட புரட்சியாளர் அம்பேத்கரின் கனவை நனவாக்குவதற்காகத்தான் இந்த களத்தில் நாம் நிற்கிறோம் என்பதுதான் முக்கியம். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பது நம்முடைய பொறுப்பு. அந்த சட்டத்திற்கு பெரும் தீங்கு சூழ்ந்திருக்கிறது. அந்த தீங்கிலிருந்து மக்களையும் மண்ணையும் பாதுகாப்பது எவ்வளவு முக்கியமோ, அதை விட ஒரு புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்கான ஒரு பேராயுதமாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் வகுத்தளிக்க பெற்ற அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதுதான் நம்முடைய முதன்மையான சவால். ஒவ்வொரு பொறுப்பாளரும் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கான போராளி என்கிற உணர்வோடு களத்தில் கைகோர்த்து நிற்போம் என்பதை சொல்லி, அன்னையை இழந்து வாடும் தம்பி ஏகாம்பரம் உள்ளிட்ட அவருடைய குடும்பத்தினர் யாவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து, திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த பூண்டி ஒன்றிய செயலாளர் ஜான் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.